வடகிழக்கு பருவமழை இந்த மாத இறுதியில் தீவிரமடைய போது குறிப்பாக நம்மளுடைய வடகோடி பகுதிகளில் தமிழ்நாட்டில் மழையோடைய தீவிரம் ரொம்பவே தீவிரமாக இருக்க போகுது. இப்போவே சென்னை உள்ளிட்ட பகுதிகள்லாம் அவ்வப்போது விட்டு 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 மழையானது மழை வருது, திடீர்னு மழை நிற்கிது, மழை பெய்யுது, மழை நிற்கிது, இப்படி இருந்துட்டு இருக்கு. இது மேலும் நாட்கள் ஆக ஆக தீவிரமடையும் பருவமழை. குறிப்பாக நம்மளுடைய ஆந்திராவுக்கும் சென்னைக்கும் அந்த பகுதியில் தான் நம்மளுடைய கிழக்கு காற்று, குளிர்ந்த கிழக்கு காற்று அங்கேருந்து தான் தமிழகம் ஊடாக பயணிக்குது. நீங்கள் வேணால் பாருங்கள், இந்த மாத இறுதிக்குள்ளே குறிப்பாக நம்மளுடைய தெற்கு ஆந்திரா, நம்மளுடைய வடக்கு தமிழகம், குறிப்பாக புதுச்சேரிக்கு வடக்கே, விழுப்புரத்துக்கு வடக்கே, இந்த பக்கம் திருவண்ணாமலைக்கு வடக்கே வடக்கே தான் மழையுடைய தீவிரம் ரொம்ப கூடுதலாக இருக்க போகுது. அதனால் சென்னை வாசிகளே, நான் என்ன சொல்ல வரேன்னா, தினம்தோறும் நம்ம மழை இருக்கும். நீங்கள் மழை இல்லாத நாட்களையே நீங்கள் நம்ம பார்க்கவே முடியாது. உங்களுக்கு மிகப்பெரிய எச்சரிக்கையை நம்ம சொல்கிறோம். ஒரு புயலே நமக்கு நெருக்கமாக வரப்போகுது, சென்னைக்கு நெருக்கமாக இந்த மாத இறுதியில். அது புயலாக இருக்குமா, தாழ்வு மண்டலமாக இருக்குமாங்கிறத நம்ம கொஞ்சம் பொறுத்திருந்து சொல்ல முடியும். ஏன்னா நாட்கள் ஆக ஆக தான் அதனுடைய தெளிவான பாதை தெரியும். அதனால் சென்னை மக்களே, திருவள்ளூர் மாவட்ட மக்களே, காஞ்சிபுரம் செங்கல்பட்டு மாவட்ட மக்களே ரொம்ப எச்சரிக்கையோடு இருங்க. இனிமேல் மழை இல்லாத நாளே இல்லை. தினம் தினம் மழை இருக்கும். என்ன மழை திடீர்னு பெய்யுது நிற்கிதுன்னெலாம் இல்லை. இனிமேல் நமக்கு தினம் தினம் மழை. வடகோடி மாவட்டங்களில் மழை தொடரும். இதே போல் வானிலை செய்திகளை கேட்க மறந்துடாமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.